இன்னைக்கு சிட்டியில ஒரு துடிப்பான பையனை பத்தி எல்லாரும் பரபரப்பா பேசுறாங்க. நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா, அது தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறோமா, சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு போடுறோமா, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா. முட்டாளே, உன் பொண்டாட்டிக்கு ஐஸ் வாங்கி சப்பிட்டு போவோம் இல்ல? அதுக்கான அந்த கட்சி நடத்துறோம். 75 வருஷம் எங்க தாத்தனும் எங்க அப்பனும் செருப்ப போடலடா. கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் போறாமடா. துண்ட தூக்கி அக்கல்ல வச்சான், கோயிலுக்கு வெளியே நிக்க வச்சான் எங்க அப்பனை. அதுக்கு சொன்னா, நீ கோயிலுக்குள்ள போய் கும்பிடுறதை விட கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ட்டான். இந்த இடம் தான் தெரியல, மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நம்மளும் உண்மைதான் போல கோபுரத்தை கும்பிட்டு நம்ம போயிடுவோம். அவ்வாளெல்லாம் உள்ள ஆட்டட்டும் மணிய. அவன் இன்னும் திருந்தலமாமா. என்னடா கொஞ்சம் நெஞ்சமாடா கஷ்டப்பட்டோம் நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா. அது உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறோமா, சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு போடுறோமா, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா. முட்டாளே, உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா? உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு ஏண்டா தூக்கத்துல கை இருக்கா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல நீ நடிகரானப்போ உங்க அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்தினியாடா? எவன தலைவராக்குறதுன்னு உங்களுக்கும் தெரியல, தலைவன்னா எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கும் தெரியல. போங்கடா டேய் போங்கடா. அதுக்கு வக்கீல்ல நீ யார பேசுற? நான் அக்டோபர் 27ஆம் தேதியே கிளம்பிட்டேன். ரெடிப்பாக இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், எங்கள் கிரீமை போடுங்கள். 10 நாட்களில் சிவப்பு ஆயிட்டேன். அடுத்த நாள் காலையில எல்லா டிவியும் ஊட்டாண்ட வந்து நிக்கிறான். அண்ணன் டிகேஎஸ் கிட்ட கேக்குறான், மூச்சு இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படின்னு இருக்கட்டும். ஆர்எஸ் பாரதி என்ன கிட்ட இப்பதான் நான் வந்திருக்கிற, அவசரப்படாது. இல்ல நான் திருப்பி போறதுக்கும் தயாரா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கிளம்பும் போதே மெரிச்சு நசிக்கணும், திமிரவே கூடாது. யார பாத்துடா பேசுறீங்க? நீ பாட்டுக்கு வருவே. ஏண்டா, ஒரு படத்துல ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா இல்லையா? ஏண்டா, திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலியம் வாங்கி கட்டின ஆஸ்பத்திரிய ஊர் மேல விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்சவன் தானே நீ. படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை காப்பாத்துவியா? சொல்றேன். ரொம்ப நல்லா ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? தலைவர் கோபமா இருக்காரு, மூடு. நான் அன்னைக்கே அவன் வாழை ஒட்ட வெட்டி இருந்தேன்னா. ஐயா, விடிய விடிய கண்ணு முழிச்சு ரொம்ப கிறக்கமா இருக்கீங்க. தேனு தெனமாவு கேப்பையெல்லாம் கிண்டி கூழ் எடுத்துட்டு வருவாயா? கூழு நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. கேளுங்கய்யா, விதவிதமா கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் செய்ய சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. பேசிருப்பானா? இப்படிதான் திமுக. அவன் தானே இவன் தானே. நாங்க குழந்தைதான். முந்திரி தோட்டத்துல தொல்குடி புகுத்தாய்வு திட்டம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா ஆகுது. ஆனா குழந்தை பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும், பெத்த ஆத்தால பார்த்தாலும். ஹலோ, பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் சார் கடை அடிச்சு வரோம். சாரி, நோ ப்ராப்ளம். சாரி ஃபாதர் டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஆல்ரைட். சிரிக்கும். அட முட்டாளே, அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும்னு தெரியாது. அது கடிச்சதுன்னு வச்சுக்க, அப்பனா ஆத்தாளா இருக்கிற எங்க அண்ணன் தளபதி தாண்டா உன் உயிரை காப்பாத்துற ஆத்தான்றது நீ மறந்துடாது. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போ. என்ன சொல்றீங்க? மன்னர் ஆட்சி. அவன் யாருங்க? அவன்